இந்த வீடியோ உங்க கண்ல பட்டிருக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்க திறமைய யுனிவர்ஸ் அப்படியே தூக்கி வெளியில போட போறாங்க. ஸோ, அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சயின்ஸ் வந்து உங்களுக்கு யுனிவர்ஸ் என்ன காட்டியிருப்பாங்கன்னா, 666, 222, 888 இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் நீங்க பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம, புதுசா உங்க மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு தைரியம் வந்திருக்கும். ஆல்ரெடி உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா, அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. யுனிவர்ஸ் வந்து சின்னதா காட்டியிருப்பாங்க. பட் அது உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலா தெரியணும். உங்கள பத்தி உங்களுக்கே தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் யுனிவர்ஸ் இந்த வீடியோவ உங்க கண்ல பட வச்சிருக்காங்க. ஏன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த உலகத்தில எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் இந்த வீடியோ சில பேருக்கு மட்டும் போய் ரீச் ஆகுதுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு மெசேஜ் வந்து இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இல்லாம ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமே நடக்காது. ஸோ, உங்களோட குழப்பங்கள், உங்களோட மனசுல போட்டு நெறையா விஷயங்கள புதைச்சி வச்சிருப்பீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த வீடியோல கண்டிப்பா ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த யுனிவர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் குடுத்துட்டு வீடியோவோட எனர்ஜிக்குள்ள ஃபர்ஸ்ட்டு வந்துருங்க. இது எனர்ஜி பேஸ்டு வீடியோ தான். ஸோ, லைக் குடுத்துட்டு வந்துருங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னர் ஸ்ட்ரென்த் உங்க மனசுக்குள்ள தைரியம்ன்றது நெறையவே இருக்கு. இந்த படத்த பாருங்க. சிங்கத்தையே ஒரு பெண் வந்து ஆ தடவி குடுக்குறாங்க. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, கோவமா இருக்கிற மனுஷன கூட இப்போ உங்களோட பெர்சன் வந்து உங்கள பார்த்து ரொம்ப கோவமா வராங்கன்னா, நீங்க ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணாவே அவங்க டக்குன்னு ஆஃப் ஆயிடுவாங்க. பெர்சனும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னே சொல்லலாம். உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம்னு சொல்லலாம். யாருக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் கோவப்படுற மனுஷனா இருப்பாங்க. பட் உங்கள பார்த்தோனே மட்டும் சைலண்ட்டா மாறிடுவாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உடம்பளவுல வந்து எவ்வளவோ காயப்பட்டிருப்பீங்க, அடி வாங்கியிருப்பீங்க, சித்திரவதைய அனுபவிச்சிருப்பீங்க, நெறைய வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனா மனசளவுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் எழுந்து நிப்பீங்க. "பார்த்துக்கலாம் விடு, இவ்வளோ தான. இது எவ்வளவோ பார்த்துட்டோம். இத பார்க்க மாட்டோமா?" அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமா, போல்டா இருப்பீங்க. நிறைய அன்பு காட்டக்கூடிய பர்சனாவும் நீங்க இருப்பீங்க. உங்ககிட்ட இப்ப யாராவது கோவமா பேசுறாங்கன்னா கூட, நீங்க பதிலுக்கு அன்ப தான் காட்டுவீங்க. நீங்க பேசுற அன்பு, நீங்க பேசுற பேச்சாலே வந்து அவங்க கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. திரும்ப அகைன் உங்ககிட்ட கோவப்படணும்னு நெனைச்சா கூட, அவங்களால கோவப்பட முடியாது. ஸோ, உங்களோட பெர்சனுமே இந்த மாதிரி தான். ம் உங்ககிட்ட மெயினா வந்து அன்பு தான் ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட சண்டை பிடிக்கணுன்ற மைண்டோடே வருவாங்க. பட் உங்கள பார்த்தோனே அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு சமாதானமா பேசிட்டு போவாங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த்து, யுனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் வந்து நெறையாவே இருக்கு. நீங்க ரொம்ப அன்பான பெர்சன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளவர்ஸ் பிடிக்கும். நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும். பெட்ஸ் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப தைரியமான பர்சன். பட் இது எல்லாமே நீங்க பார்த்த பிரச்சனை, பயந்த உங்களோட சுபாவம் இது எல்லாமே வந்து உங்கள மறைச்சு வச்சிருக்கும். ஆனா உங்களோட நேச்சுரல் இதுதான். உங்க மனசுக்குள்ள அவ்ளோ தைரியமான பர்சன் தான் நீங்க. எவ்ளோ நடந்தாலும் அழகா அத ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சன் தான். யுனிவர்ஸ் சொல்ல வந்ததும் உங்கள்ட்ட அதுதான். உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்க அந்த திறமைய வெளியில கொண்டு வாங்க. ஸோ யுனிவர்ஸ் வந்து அத தான் ஆசைப்படுறாங்க. நீங்க இன்னும் அழுதுகிட்டு, புரண்டுக்கிட்டு, அவங்க நம்மள கேர் பண்ணல, இவங்க நம்மகிட்ட பேச மாட்றாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க, காலைலயே நீங்க கெஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் வேஸ்ட்டு. அத விட்டுட்டு நீ உன்ன கேர் பண்ணு. உன்கிட்ட நெறைய திறமை இருக்கு. பட் அத முதல்ல வெளியில கொண்டு வா அப்படின்றது தான் யுனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்ல வந்த ஒரு விஷயம். இன்னொன்னு பாருங்க. இது 2மே ஈக்குவல் தான். 2 கார்டுமே ஈக்குவலான கார்டு தான். ஸோ உங்களுக்குள்ள நெறைய திறமை இருக்குங்க. நீங்க தான் அது வந்து பார்க்கவே மாட்றீங்க. வீடியோ பார்க்குறதுல சில பேர் வந்து ஃபாரின் போணும், வெளியூர் போகணும்னு நினைக்கலாம். சில பேரோட ஹஸ்பண்ட், லவ்வர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட பெர்சன் வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். இல்ல வெளியூர்ல, ஃபாரின்ல அந்த மாதிரியும் இருக்கலாம். இப்போலாம் நீங்க வந்து ரொம்ப தைரியமான பெர்சனாவே மாறிட்டீங்க. எவ்வளவோ வந்து சித்திரவதை அனுபவிச்சாச்சு, அடி வாங்கியாச்சு, உத வாங்கியாச்சு, பேசாத பேச்சு இல்ல, எல்லாத்தையும் நம்ம கேட்டாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? போ நம்ம ஸ்ட்ராங்கான பெர்சனா மாறிடும்னு யுனிவர்ஸே உங்கள மாத்திட்டாங்க. ஸோ நீங்க மாறல, யுனிவர்ஸ் தான் உங்கள மாத்திருக்காங்க. ஏன்னா நீங்க பட்ட வேதனைகள், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் யுனிவர்ஸ் மாத்திருக்காங்க. இதெல்லாம் எதனால வருதுன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யுனிவர்ஸ் வந்து நம்மள ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்றது அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைய குடுப்பாங்க.
பிரச்சனைய குடுத்து, ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த பிரச்சனை அதாவது நீங்க நல்லா போல்ட் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த டைம்ல வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்றவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, நெகட்டிவ் பீப்பிள் யார் உங்க கூட இருக்காங்களோ, அந்த நெகட்டிவ் பீப்பிள அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள ரிமூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். யுனிவர்ஸ்ன்ற ஒரு விஷயம். யுனிவர்ஸ் நீங்க அப்ப தான் வந்து, ஆமா யுனிவர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் வரும். ஸோ அவங்ககிட்ட நீங்க கேட்க ஆரம்பிக்கும்போது, யுனிவர்ஸ் நம்பி நெறைய விஷயங்கள் நீங்க செய்யும்போது, யுனிவர்ஸ் உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கும். தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்குள்ள இருக்கும். பட் நீங்க அத போட்டு புதைச்சி வச்சு தம் கட்டிட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நெகட்டிவ் பீப்பிளாவே மாறிடுவீங்க. ஏன்னா, உங்க கூட இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ, அவங்க பண்றது எல்லாத்தையுமே உங்கள அஃபெக்ட் ஆகும். ஸோ, யுனிவர்ஸ் இவங்க எல்லாத்தையும் நகர்த்தி விட்டுட்டு தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்த வந்து வெளியில கொண்டு வருவாங்க. உங்களோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகப்போது. நீங்க மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். மேரேஜ் நடக்கப்போது. குழந்தைக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, குழந்தைய வந்து யுனிவர்ஸ் குடுக்க போறாங்க. ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. உங்களோட பர்சன் பேசவே மாட்டேன்றாங்க. நெறையா ஃபோன் பண்ணிட்டேன், நெறையா மெசேஜ் பண்ணிட்டேன். எதுக்குமே ரிப்ளை இல்லன்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க கிட்டேருந்து ஒரு ரிப்ளை வரப்போகுது. ஸோ இதில வந்து நெறைய பேர் வந்து நெறைய காயங்கள் பட்டிருப்பீங்க. நெறைய அடி உத வாங்கியிருப்பீங்க. அவங்க கால்ல விழுந்து கூட கெஞ்சிருப்பீங்க. பட் ஆனா அவங்கள்ட்டேருந்து ஒரு சொல்யூஷனுமே வந்திருக்காது. ஃபோன் பண்ணியிருப்பீங்க, பிளாக் லிஸ்ட்ல போட்டிருப்பாங்க. மெசேஜ் விடிய விடிய ஃபோன் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒரு ரிப்ளேயும் வந்திருக்காது. ஸோ யுனிவர்ஸ் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள தான் எல்லாமே இருக்காங்க. நீங்க எப்போ உங்கள ஃபர்ஸ்ட்டு நீங்க மதிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்கள மத்தவங்க மதிப்பாங்கன்றத ஃபர்ஸ்ட்டு வந்து மைண்ட்ல வைங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமுமே நடக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க மாறணும். யுனிவர்ஸ் வந்து உங்கள தான் மாத்துவாங்க. நம்ம வந்து யாரையும் மாத்த முடியாது. கரெக்ட்டுங்களா? அவங்கள போயிட்டு இப்படி இரு, அப்படி இரு சொன்னா ஒரு 2 நாள் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் பொய்யா நடிப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க உண்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்மள மதிக்கணும். நம்ம நம்மள மாத்திக்கணும். நீங்க உங்கள மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்குற எல்லா விஷயமும் உங்க காலடியில கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மள மாத்திக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குமோ, அந்த அளவுக்கு நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சுரும். பாசிட்டிவான விஷயங்கள நீங்க ரொம்பலாம் போட்டு அட்ராக்ட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் பண்ணவே வேணாம். நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா, உங்க பெர்சன் பேசலையா? பேசுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை கிடைக்கும். மேரேஜ் நடக்கவே இல்ல, தள்ளிக்கிட்டே போதா, டக்குனு மேரேஜ் அமையும். மேஜிக் மாதிரி நடக்கும். எத்தனையோ பொண்ணு பார்த்தாச்சு, எத்தனையோ பையன் பார்த்தாச்சு. பட் எனக்கு மேரேஜே வந்து கிட்ட வருது, டக்குன்னு போயிடுது. அப்படின்ற ப்ராப்ளம்லாம் இருக்கா? நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணி, பாசிட்டிவா இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். உங்களோட பெர்சன் உங்க கிட்டயே தான் இருக்காங்க. உங்க குழந்தை உங்க கையிலேயே தான் இருக்கு. நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டவங்க உங்களுக்கு விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்க ரிப்ளை பண்றீங்க. ஹாப்பியா இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்க. அத வந்து இமேஜினேஷன் பண்ணுங்க. அதுக்கு வந்து உயிர் கொடுங்க. இதெல்லாம் நீங்க எப்போலாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போலாம் அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லைக் கொடுக்காம பார்த்தீங்கன்னா, லைக் கொடுத்துட்டு பாருங்க. மறக்காம கமெண்ட்ல மேஜிக் அப்படின்றத கமெண்ட்ல கொடுங்க. மேஜிக் மாதிரி உங்க லைஃப்ல இது எல்லாமே நடக்கட்டும். உங்களோட லைஃப்ல நான் மேஜிக்ன்னு சொன்னோனே பாருங்க, மேஜிக் மாதிரி ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வரப்போறாங்க. அப்படி வரக்கூடிய பெர்சன் ஆல்ரெடி வந்து உங்க லைஃப்ல வந்துட்டு போன பெர்சனா இருக்கலாம். இது இல்ல அப்படின்னா, புதுசா வரக்கூடிய பெர்சனாவும் இருக்கலாம். அந்த பெர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை தன்மையா இருப்பாங்க, விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. உங்கள சிரிக்க வைக்கிறதுல நெறைய வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு மெச்சூரிட்டி பெர்சன் மாதிரி இருக்க மாட்டாங்க. குழந்தை தன்மை மீன்ஸ் குட்டி பசங்க அந்த மாதிரி கிடையாது. வளர்ந்தவங்களாவே இருந்தாலும், அவங்களோட கேரக்டர் வந்து குழந்தையாவே இருக்கும். ஓகேங்களா? குழந்தை தன்மையிலே இருப்பாங்க. சிரிக்க வைக்கிறது, உங்கள ரொம்ப வந்து உங்கள ஹாப்பியா வச்சுக்கிறது தான் அவங்களோட ஒர்க்குன்ற மாதிரியே இருப்பாங்க. ஸோ, அதெல்லாமே உங்களுக்காக நெறைய வந்து எஃபெக்ட் போடக்கூடிய ஒரு பெர்சனா இருப்பாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய பெர்சனா இருப்பாங்க. உங்களுக்கு புடிச்ச சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க மெச்சூரிட்டிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா, அவங்க குழந்தை தன்மையோட தான் இருப்பாங்க. வளர்ந்த ஒரு குழந்தைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெர்சனா தான் உங்க லைஃப்ல வந்து வரப்போறாங்க. சர்ப்ரைஸா வரப்போறாங்க. யுனிவர்ஸ் அனுப்ப போறாங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா தான் யுனிவர்ஸ் அனுப்ப போறாங்க.
இது எதுக்காக அப்படின்றத வந்து நம்ம அடுத்த கார்டு எடுக்கும்போது பார்க்கலாம். இந்த ஒரு பர்சன் பர்ட்டிகுலரா உங்க லைஃப்ல வந்து எதுக்காக வராங்க? இவங்களோட பார்ட் என்ன? அப்படின்றத நம்ம அடுத்த கார்டு எடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் உங்க லைஃப் வந்து ஒரு ஜாலி மூமெண்ட்டா போக ஆரம்பிச்சிரும். சர்ப்ரைஸ் வந்து நெறையா இருக்கும். ஒரு ஹாப்பி ஃபன்னா வந்து போகும். நீங்க நினைப்பீங்க, எப்படி இவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்க? ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்க மாட்றாங்களே! மெச்சூரிட்டியே இல்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்சன் இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல இருந்திருக்காங்களா? அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அகெயின் அந்த பெர்சன் கூட உங்க லைஃப்ல வரலாம். இல்ல புதுசா யுனிவர்ஸ் வந்து கிஃப்ட்டா உங்களுக்கு அனுப்பி வைக்கிற பெர்சனா இருக்கலாம். அந்த பெர்சன் எதுக்காக அப்படி வராங்க அப்படின்னா, நீங்க வந்து நெறைய அன்பு குடுத்து ஏமாந்துருப்பீங்கல்ல. ஓகே. பொய்யான ஒரு விஷயத்துக்குள்ளேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல இப்போ. இப்போ கரண்ட்ல வந்து நீங்க பொய்யான விஷயத்த புடிச்சிட்டு, அதுதான் எனக்கு வேணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அது இருந்தா போதும். அது இருந்தா தான் நான் சாப்பிடுவேன். அது இருந்தா தான் நான் தூங்குவேன். எனக்கு அது ஃபோனே பண்ணல. எனக்கு கால் வரல. எனக்கு மெசேஜ் வரல. என் கூட பேச மாட்றாங்க. அழுதுட்டு புரண்டுக்கிட்டு எனக்கு அன்பு குடுத்தாங்க. இவ்ளோ நாளா வந்து எனக்காக இருந்தாங்க. என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எனக்கு அவ்ளோ அன்பு குடுத்தாங்க. அவ்ளோ கேர் குடுத்தாங்க. பட் இப்போ வந்து என்ன கண்டுக்கிறதே இல்ல. இருந்தாலும் பரவால்ல. எனக்கு அவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க அங்கேயே அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு தான் இந்த ஒரு பெர்சன் வராங்க. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்த வெளியில கொண்டு வரதுக்கு தான் இந்த பெர்சன் வராங்க. நீங்க எவ்ளோ தைரியமான பெர்சன்றத உங்களுக்கு புரிய வைக்க போறாங்க. இந்த இடம் உனக்கானது இல்ல அப்படின்றத புரிய வைக்க போறாங்க. யுனிவர்ஸ் எதுக்காக அனுப்புறாங்க? உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு புரிய வச்சு யுனிவர்ஸ்க்குள்ள நீங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பெர்சன அனுப்புவாங்க. அ அன்பு கேட்டு யாருக்கிட்டயும் கெஞ்சாதீங்க. அன்பு வந்து கேட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அன்பு வந்து ஒருத்தவங்க குடுக்குறாங்க அப்படின்னா, அது ரொம்ப நல்ல விஷயம். சந்தோஷமான விஷயம். பட் அந்த அன்ப நீங்களா போய் யார்கிட்டயும் கேட்டு கேட்டு கெஞ்சாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க உங்கள ஃபர்ஸ்ட்டு மதிக்கலன்னா, மத்தவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. உங்கள நீங்க கேர் பண்ண ஆரம்பிங்க. செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம தான் கிங்கு, நமக்கு நம்ம தான் குயின். ஓகேங்களா? நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டுருப்பேன். ஸோ, ஐ அம் த கிங், ஐ அம் த குயின் அப்படின்றத கமெண்ட்ல குடுத்துட்டே இருங்க. நீங்க உங்கள ஃபர்ஸ்ட்டு கேர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்றதுக்கு தான் யுனிவர்ஸ் இந்த பெர்சனையே உள்ள அனுப்புவாங்க. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்து, உங்களோட கிரியேட்டிவ் மைண்ட் என்ன, நீங்க எந்த மாதிரியான பெர்சன் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு பெர்சன் வந்து வெளியில கொண்டு வருவாங்க. நீங்க இப்ப இருக்கிற பொய்யான இடத்துல இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துருவாங்க. உங்கள அங்கருந்து தூக்கிட்டு வந்துட்டு, இதுதான் நெஜம் அப்படின்றத உங்க கண்ணு முன்னாடியே காட்டுவாங்க. நீங்க இப்ப நீங்க அழுதுட்டு புரண்டுட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு அதுதான் வேணும்னு ஒரு குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அது நெஜம் இல்லன்றத இந்த பெர்சன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பெர்சனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைத்தனமான பெர்சனா தான் உங்களுக்குள்ள என்டர் ஆவாங்க. பட் அந்த பெர்சன் என்டர் ஆனதுக்கப்புறம் தான், நீங்க எவ்ளோ ஒரு விஷயத்த வந்து பிடிச்சுக்கிட்டு பிடிவாதமா மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றதே, அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ, யுனிவர்ஸ் அப்படி ஒரு ஆள உங்களுக்குள்ள அனுப்பி தான், நீங்க மாட்டிட்டு இருக்க அந்த விஷயத்துலேருந்து அழகா கூட்டிட்டு வந்து, நீங்க எவ்ளோ போல்டான ஆளு, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு? நீங்க யாரு? அப்படின்றதே அந்த பெர்சன் வந்தோனே வெளியில தூக்கிட்டு வந்து காட்டிடுவாங்க. இதுதான் நீ, இது கிடையாது நீ அப்படின்றத அவங்க காட்டிடுவாங்க. ஸோ யுனிவர்ஸ நம்புங்க. மேஜிக் அப்படின்றத கமெண்ட்ல குடுங்க. அடுத்த வீடியோல உங்களோட ட்வின் ஃப்ளேம் பத்தின சயின்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.